ஹலோ, ஹலோ. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ ஓரளவுக்கு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஆக்சுவலி நல்லா இல்ல. அதான் உண்மை. வீடியோ பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? ஓ மை காட்! பல மாசங்கள் ஆயிடுச்சு. சரி, ஒரு வீடியோ இன்னைக்கு போட்டுடலான்னு இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள்னா, என் எனக்கு ஒரு பொண்ணு மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அந்த அந்த க்ரஷோட பர்த்டே, என் க்ரஷோட பர்த்டே. ஃபோர்த் இயர் வந்துட்டேன். அவனுக்கு வேற ஒரு ஆள் இருக்கு. அவன் ஏதோ புழு மாதிரி ஏதோ அவன் ஏதோ பெரிய ஆம்பளை மாதிரியும் எல்லா கூட அவன் பின்னாடி வலிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு எல்லாம் பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. எனக்கு என்னன்னே புரியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஹானஸ்டா இருக்கேனோ அவ்வளவு அடி வாங்குறேன். எப்படி சொல்ல வர்றது? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் கதை சொல்ல போறேன். என் லவ் ஸ்டோரியோட ஒரு இந்த பார்ட். என் லவ் ஸ்டோரியோட ஒரு பார்ட் ஒண்ணு. அதுக்கப்புறம் கடைசியா நினைச்சேன் எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. பழைய யூடியூப் வீடியோல என்ன சொன்னேன் இதை சொல்லிடுறேன். நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னைக்கு ஆக்சுவலி பர்த்டே. அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஜாலியா இருந்தா. மத்தவங்க எல்லாம் பேசிட்டு என்னை எப்பவே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நான் அந்த பொண்ணு அவ்வளவு லவ் பண்ணேன். ஏன் லவ் பண்ண எதுக்கு லவ் பண்ணலாம் தெரியும். அதாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனா அவளை நீங்க லவ் ஆனா அவளை உங்களுக்கு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு. எதுனால எதுக்காகன்னு தெரியலனா அதான் இருக்கிறதுலே ட்ரூவான லவ். 4 வருஷம் கண்டினியூஸா ஒரே பொண்ணை லவ் பண்ணேன். ஒரே பொண்ணை 4 வருஷத்துக்கு கண்டினியூஸா லவ் பண்ணேன். அதன் விளைவாக தான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து இங்க நிக்கிறேன். நீங்க தான் உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஆனா எனக்கு ரிக்ரெட்டாவும் இல்ல. அதான் எனக்கு ரொம்ப விசித்திரமான விஷயம். இப்ப கூட அவகிட்ட செல்ஃபி கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது ஒரு லூஸ்தனமான ஆசை. அதான் ஏன் நான் அப்படி ஆசைப்படுறேன்னே தெரியல. ஆனா ஆசைப்படுறேன். அதான் உண்மை. உம், மனசே வலிக்குது. அதாவது நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்மலாம் பொட்டை ஆக்சுவலி. நம்மலாம் வந்து பொட்டை. இது ஏன் நான் சொல்றேன்னா, நாம ரொம்ப அவசரப்படுறோம். நான் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு சொல்றேன் லவ்ல. நான் லவ் பண்ண பொண்ணு கிட்டக்க ரொம்ப அவசரப்பட்டு ஐ லவ் யூ சொல்லிட்டேன். அவளை பத்தி நான் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல. நான் ரொம்ப இம்பேஷண்டா இருந்துட்டேன். அது ஒண்ணு. அண்ட் when it comes to love, please play the long game. அண்ட் போடுறது தான் முக்கியம். போடுறதும் அவ கையை பிடிக்கிறது தான் முக்கியம். ஐ மீன் கையை பிடிக்கிறது முதல்ல. அப்புறம் போடுறது. அவன் போடுறது சென்ஸ் அவன் மனசுக்குள்ள போய் அவங்களுக்கு செக்ஸுங்கிறதே கொஞ்சம் எடுத்து புல்ல சொருகிறதுலாம் கிடையாது. அது கிடையாது. அது வந்து ஒரு ஃபேக்டர். ஒரு தாட்ஸே இன்னொரு பர்சனை பெனிட்ரேட் பண்ணும். அதுவே ஒரு செக்ஸ் தான். இதெல்லாம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பட் இதெல்லாம் ஆக்சுவலி பயங்கர ட்ரூவான ஒரு விஷயம். நிறைய அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். அதனால கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த பையன் எல்லாம் பேசும்போது அந்த பொண்ணு சிரிப்பா, அப்படி இருப்பா, இப்படி இருப்பா. வேற இன்னொரு பையன் வருவான். இன்னொரு குண்டா வருவான். அவனும் சிரிப்பான். அவன் பேசுறதுக்கெல்லாம் இருப்பா. அவ்வளவு சேர்ஃபுல்லா இருப்பாங்க. நான் பேசினா மட்டும் நான் மோசம். பொண்ணு மேல கோவமா இருந்தாலும் அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்தா நான் அப்படியே லவ். அவன் தூரம் எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பா அவளை. அவளை நான் அவ்வளவு லவ் பண்றேன். சொல்ல வந்தது என்னன்னே எனக்கு தெரியல. வீடியோ போடணுங்கிறதுக்காக வீடியோ பேசிட்டு இருக்கேன். எங்க விஷயம் என்னதான் எனக்கு என்ன சொல்றது சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு அவ அவ்வளவு அழகா இருந்தா. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு நிறைய தேர்ட் இயர்லயே லிப்ஸ்டிக் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு அப்பவே நான் சுதாரிச்சு இருக்கணும். இந்த லவ் மேட்ரு ஓடுதுன்னு நான் போட்ட மாதிரி ஏமாந்துட்டேன். நான் ஏமாத்துறாங்க. நிறைய பேர் சொல்றேன்.
ஃப்ரெஷர்ஸ் யாராவது பாக்குறீங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. காலேஜ்ல உங்ககிட்ட இருக்கிற யாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கேர்ள்ஸ் சரி, பாய்ஸ் சரி, எல்லாரும் சரி. அக்வைண்டன்ஸ், பியர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அக்வைண்டன்ஸ், பியர்ஸ், பியர் குரூப் அப்படின்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்கலாம் அதுதான். அதுல அப்படி இருக்கிறதுல தப்பும் கிடையாது, கரெக்ட்டும் கிடையாது. பட் அப்படிதான் இருப்பாங்க. அது என்னன்னு நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்தாப்புல நீங்க நடந்துக்கணும். நீங்க நடந்துக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு சேஃப்டி, உங்க மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. இல்லன்னா நீங்க வேற ஏதோ ஒண்ணு உண்மையா நெனச்சு நீங்க வேற எங்கேயோ போயி, பூதாகாரமான ஒரு பிரச்சனையில போய் காலி ஆயிருவீங்க. அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அப்படின்னு நீங்க பாக்குறத விட, இவனோட இருந்தா நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு பாருங்க. நான் அப்படி பார்த்ததில்ல. நான் வந்து எல்லாத்தையும் ரொம்ப உறவா, ரொம்ப குளோஸா, ரொம்ப எமோஷனலி கேரிங் பெர்சனா இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப யாரும் நல்லது பண்ணா நான் ரொம்ப டச் ஆயிருவேன். யாரும் கெட்டது பண்ணா ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். கொஞ்சம் எமோஷனலான ஆள் தான் நானு. ஆனா ரொம்ப சீரியஸா உண்மையா இருப்பேன். இந்த உலகத்துல வந்து உண்மைக்குன்னு ஒரு இடமே கிடையாது. ஆக்சுவலி ஆம்பளைங்க உண்மையா இருந்தா பொம்பளைங்கலாம் அவன பொட்டன்னு நினைப்பாங்க. இதான் உண்மை. இந்த வீடியோ போட வச்சதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, மணி சோங்கிற ஒரு யூடியூபர் தான். அவங்க இன்னைக்கு ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல அவங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு. உங்கள பார்த்தா நான் உண்மையிலே ஒத்துக்கணும். உங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு. உங்கள ஆக்சுவலி நான் கழுவி ஊத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோல. ஒண்ணு ஒத்துக்கணும். உங்க கான்டென்ட் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. சோ ஐ லைக் யூ ஆஸ் எ யூடியூபர். அண்ட் ஐ ஹவ் சேஞ்ச்ட் மை ஒப்பீனியன்ஸ் அபௌட் யூ. பட் ஸ்டில் யா கெட்டிங் டு த டாபிக் அட் ஹேண்ட். அ இந்த பொண்ணு மன்னிச்ச பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர்ல அது என் கிரஷ்ஷ பார்த்தேன். காலேஜ் கிரஷ். ஒருத்திய மட்டும் தான் நான் சின்சியரா என் லவ் ஆஃப் மை லைஃப்ன்னு நான் சொல்லுவேன் அவள. அந்த பொண்ணு வந்து எக்ஸாக்ட்லி பார்க்க மனிஷா அவளோட ஹேர் ஸ்டைல் அப்படியே வச்சிருந்தா. எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் ஐயோ! ஒரு மாரின்னு ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு அவ ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு பார்க்கும்போது மன்னிச்சுவோ அந்த பொண்ண நினைச்சுட்டு நான் அப்படியே நான் வந்து அவ பண்றதெல்லாம் வீடியோல பண்ற காமெடிலாம் உட்கார்ந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க போனாலும் அந்த பொண்ணு ஞாபகம் தான் வரும். எனக்கு அதான் பிரச்சனையே. பட் அது விட்டும் போ முடியாது. நான் சீரியஸா இந்தியால வந்து ஏதாச்சும் கிரேசியா ஏதாவது ப்ராடக்ட் பில்ட் பண்ணி, இன்டர்வியூ செக்யூர் பண்ணி, என் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் ஒரு பெரிய வேலை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹேக்கத்தான்லாம் கிராக் பண்ணி நான் ஒரு பெரிய வேலை வாங்கணும்லாம் நான் வந்து போட்டேன். ஆல்ரெடி ஏதாவது போட்டேன்னு கூட ஆரம்பிச்சுட்டானுங்க. உள் மனசுல சொல்லிக்கிறானுங்க. அது நல்லா தெரியும். ஐயா வெளியவும் நடக்குது. இன்னொன்னு சொல்றேன் உங்ககிட்ட, பொண்ணுங்க கிட்ட நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஆ கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க இன் த சென்ஸ் நான் என்ன சொல்வேன்னா, நெறைய பொண்ணுங்க இந்த மாரி ரீல்ஸ்லாம் போடுவாங்க. மென் வந்து சாஃப்ட்டா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. இட்ஸ் ஓகே ஃபார் மென் டு பி சாஃப்ட். இட் இஸ் ஓகே ஃபார் திஸ் மென் டு ஷேர் தியர் ஃபீலிங்ஸ். அது எப்போ நீங்க ஷேர் பண்ணணும்னா, அவங்க கழுத்துல தாலி கட்டும்போது நீங்க ஷேர் பண்ணலாம். ஐ மீன் கட்டுனதுக்கு அப்புறம் வேணா ஷேர் பண்ணலாம். இல்ல அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி ஆகணும். காலேஜ் லைஃப்ல அவங்க வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்போது கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அதெல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க புலம்புனீங்கன்னு வைங்களேன், அது நல்லதுக்கு இல்ல. ஏன்னா வுமன் பை நேச்சரே அவங்க எந்த மாரினா, அவங்க ஆக்சுவலி வந்து வுமன் வந்து மென்ன விட ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்குன்னு சொல்றத விட, மச் மோர் மேனிபுலேட்டிவ். ஆம்பளைங்க ஈஸியா ஏமாந்துருவாங்க. பொண்ணுங்க அவ்வளவு ஈஸியா ஏமாற மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புறது. ஏன்னா சுத்தி நடக்கிறதுலாம் அதான். அப்படியே ஏமாந்தாலும் அவங்க ஏமாறுறது என்ன மாரி இருக்கும்னா, அவங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிய கேரண்டி பண்றோம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீ பார்க்கும்போது, அவங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கேரண்டி ஆயிரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிராகன் ராகவன் எடுத்துக்கோங்க. நம்ம டிராகன் படத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருப்பாரு ராகவன். அந்த ஹீரோயினி அவனோட சுத்தம்னா, அவனோட மோதலுக்கே பயப்படுவாங்க. அதுவே ஒரு விதமான சேஃப்டி அண்ட் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி குடுக்கும் அந்த பொண்ணுக்கு. அது சப்கான்ஷியஸ் அது ஃபீமேல் சப்கான்ஷியஸ் சம்மந்தப்பட்டது. ஆனா அதே பொண்ணு, அதே டி ராகவன பார்க்கும்போது, போடா புண்டன்னு சொல்லிட்டு போயிரும். ஏன்னா, காலேஜ்ல கிடைச்ச அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரியல் லைஃப்ல அவன் குடுக்கல. ஏன்னா, அவன் காலேஜ் தற்குறியா இருந்தான். அது காலேஜ் விட்டு வெளிய போனவன் தற்குறியா இருந்தான். அவன போட்டு ஒரு ஆம்பள ஒரு குழந்தை பெத்து குடுக்குறதுக்கு, வேற ஒரு ஆம்பள தேவைப்பட்டுச்சு. மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறேன்.
கார் வச்சிருக்கிற, வீடு வச்சிருக்கிற, கெட்ட பழக்கம் இல்ல. அது ஒரு ஆம்பளைக்கு தேவைப்பட்டுச்சு. பட் ஆனா அவன் வந்து அவனோட நல்லா புத்தம் கொடுத்து, ஜொல்லு விட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டான் ஜாலியா. இதுலருந்து என்ன தெரிய வருது? வுமன் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ வேற மாரி பார்க்குறாங்க. வுமன் அண்ட் மென் டு நாட் வியூ ரிலேஷன்ஷிப்ஸ் இன் தி சேம் லைட், இன் தி சேம் வே. வுமனுக்கு அவங்க செக்யூரிட்டிய யார் கேரண்டி பண்றா? அவங்க ஸ்ட்ரென்த்த யார் கேரண்டி பண்றாங்களோ, அவங்கள தான் பழக ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து வெரி பயாலாஜிக்கல் அவங்களுக்கு. அதனால முன்னாடிலாம் பொண்ணுங்க பொய் சொன்னா, ஐயா ஆளுங்க பொய்லாம் சொல்லியிருக்காங்க. பிளாக்மெயில்லாம் பண்ணி இன்டைரக்ட்டா பிளாக்மெயில் கிடையாது. அது பிளாக்மெயில் கிடையாது. எந்த மாரின்னா, இவன் நான் சொன்னனால நான் பண்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பையன் மேல எனக்கு வெறியேத்தி விட்டுட்டான். கடைசியில பார்த்தா அந்த பையன் சொல்லிலாம் அவ பண்ணல. அவளா தான் பண்ணியிருக்கா. என்னை Instagramல இருந்து பிளாக் பண்ணது. நான் என்னைக்கோ ஒரு நாள் கேட்க போறேன். அன்பிளாக் பண்றியா? அவன் ஆன்ஸர் என்னவா இருக்கும்? நான் ஐ வான்ட் டு ஃபீல் இட். ஐ வான்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட் ஹர் ஆன்ஸர் வில் பி. ஐ ஜஸ்ட் வான்ட் டு ஃபைண்ட் அவுட். யாஹ்! அது வேற ஒண்ணு இருக்கு. அண்ட் ஆஸ் கெட்டிங் த டாபிக் அட் ஹேண்ட், எப்பயுமே வந்து நீங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். பொண்ணுங்களுக்கு ஷேம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பொண்ணுங்களுக்கு வந்து அசிங்கமே பட முடியாது. இது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் வுமன் ஐ திங்க் அவங்களுக்கு அசிங்கம்ங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடையாது. எத அவங்க அசிங்கமா கருதுவாங்கன்னா, ஒரு வீக்கான ஆம்பளையோட இருக்கிறதோ, இல்ல வீக்கான ஒரு ஆம்பளையா கல்யாணம் பண்ணிட்டு அவனோட குழந்தைய பேர் பண்றதோ அவங்க அசிங்கமா தான் பார்ப்பாங்க. அவங்க என்னோட இப்போ நான் அந்த பொண்ணு ஏன் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன்னா, எல்லார்கிட்ட பேசும்போது அவங்கள பார்த்து பேசுவான். ஆனா என்கிட்ட பேச மாட்டான். அவன் ஃபோன பார்த்து பேசுவான். எனக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அது நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா அவ ரொம்ப இது மாரி எடுத்துப்பா. ஏன்னா அவங்களுக்கு அந்த லக்ஸுரி தே கேன் அஃபோர்ட் த லக்ஸுரி. இவன் யாரு? இவன் யார்றா? யார்றா நீ? எனக்கு நீ ஈக்குவல் கிடையாது. எனக்கு கீழ தான் இருக்க. உன்னைய விட பெட்டர் ஆம்பளைங்கலாம் எனக்கு பின்னாடி இருக்கானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கானுங்க. எல்லாமும் இருக்கானுங்க. உன்னோட பழகி எனக்கு எந்த இன்சென்டிவ் கிடையாது. வுமன் வந்து ஒரு லாங் டெர்ம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட் மாரி. அது இப்படி பார்க்குற நல்ல பொண்ணுங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னைய மன்னிச்சுக்கோங்க. உங்க பெரிய மனசால என்னைய மன்னிச்சுக்கோங்க. பட் என் லைஃப்ல நடந்தத வச்சு நான் சொல்றேன். மேபி என்னைய நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன். ஸோ என்னோட சண்டை போடாதீங்க. அவங்களோட சண்டை போடுங்க. என்னைய விட்டுருங்க. விஷயத்துக்கு வேணாம். எப்பயுமே வந்து நீங்க லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் வுமன பார்க்கணும். அவங்க உங்கள ஏமாத்திட்டா கூட அவங்க மேல கோவப்படாதீங்க. ஏன்னா அது அவங்களோட பயாலாஜிக்கல் நேச்சர். அவங்க பயாலாஜிக்கலாவே அவங்க வந்து அவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஆ அதான் அவங்க அவங்க அப்படிதான் எவால்வே ஆயிருக்காங்க. அந்த காரணத்தினால தான் வந்து நாம வந்து கோவப்படுறது வந்து பெண்கள் மேல கோவப்படுறது பிரயோஜனமே இல்ல. ஐய்யயோ! டிவோர்ஸ் பண்ணிட்டா. ஐய்யயோ! 10,00,000 கேட்கிறாளே! மாசத்துக்கு வெட்கமே இல்லாமே! இவளாம் ஒரு பொம்பளையா? கோவப்படாதீங்க. நீங்க சொல்றது என்ன அவளுக்கு புரியவா போது? இல்லல்லாம் 2 நிமிஷம் யோசிப்பா. நீங்க சொல்றது அவளுக்கு உண்மையிலே புரிய போதா? உண்மையிலே புரியாதுங்க. உண்மையிலே எந்த பொண்ணுக்குமே புரியாது. எல்லாம் பட்டு திருந்தா தான் புரியும். அப்போ கூட அவங்களுக்கு புரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்களுக்கு புரிஞ்சதே அவங்க மறந்துருவாங்க. அதுதான் விஷயம். வேற என்ன இருக்கு? என் மனசுல இருக்கலாம் சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணு கதைக்கு வருவோம். ஒரு பொண்ணு செம அழகா இருப்பாங்க. குள்ளமா இருப்பா, கியூட்டா இருப்பா. அவங்க பப்பு நல்லா பட்டு மாரி இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது. "என்னடா இப்படி பேசுறியே?" அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஐ ஜஸ்ட் சீரியஸா லவ் பண்ணிருக்கேன். ரொம்ப சீரியஸா லவ் பண்ணேன். ஆனா நான் வந்து என் கேரக்டர அவ மாத்தி விட்டுட்டா பெர்மனன்ட்டா. இப்படிலாம் நான் பேச மாட்டேன் முன்னாடி. இப்படிலாம் நான் சத்தியமா பேசவே மாட்டேன். முன்னாடி நான் வேற மாரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருப்பேன். ஓ இப்போ எனக்கே என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. பட் ஆனா எனக்கு இது இந்த அ எப்படி சொல்றது? ஒரு தியரி இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். அது என்ன தியரின்னா, ஒரு சிலர்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கிட்டக்க ஒண்ணு சொல்லிக் குடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்க வருவாங்களாம். நாம நினைப்போமா அவங்க நம்மளோட இருப்பாங்கன்னு. ஆனா அவங்க நம்மளோட இருக்கிற வந்ததே நம்ம அவங்கள மீட் பண்ணதே நமக்கு அவங்க வந்து ஒண்ணு சொல்லிக் குடுக்க வந்திருக்காங்களாம். அத அவங்க சொல்லிக் குடுத்து அந்த லெசன நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பாடத்த நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க திரும்பி அவங்கள மீட் பண்ண முடியாதாம். அவங்களும் அப்படியே போயிருவாங்க. நீங்களும் அப்படியே போயிருவீங்களாம். அந்த மாரி சிலர்லாம் என் வாழ்க்கையில வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த பொண்ணு நான் பயப்படுறேன். எனக்கு அவ மேல இருக்கிற லவ்னால நான் பயப்படுறேன். பட் எனக்குள்ள ஒரு ஆல்டர் ஈகோ இருக்கு. அதாவது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஆர்த்தா சம்பிங்கிறது ஒரு ஆல்டர் ஈகோ. பட் ஆனா இது ஃபுல் ஆர்த்தா சம்பி கிடையாது. எனக்குள்ள இன்னொருத்தன் இருக்கான். ஐ மீன் இப்போ அவன் நீங்க பார்க்க முடியாது.
ஐ மீன் லைக் இப்போ அவன் தான் பேசிட்டு இருக்கான். ஆர்த்தாஸ் நம்பிங்கிற பேர்ல அவன் பேசிட்டு இருக்கான். பட் உண்மையான ஆர்த்தாஸ் நம்பி வந்து அவன் கிடையாது. அதனால தான் நான் மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு இருக்கேன். என்னைக்கு நான் வந்து ஒரு மல்டி பில்லியனர் ஆவறேனோ, அப்பவே மாஸ்க் ரிவீல் பண்ணி பேச ஆரம்பிச்சுருவேன். அவ்வளவுதான் என் விஷயமே. ஸோ எஸ், அந்த பொண்ணு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டேங்க. அதாவது பார்த்த உடனே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ண நல்லா வச்சுக்கணும். அவட கால் பண்ணி கால் சண்டை போடும்போதே அவ கேட்டா, நான் அது ஓப்பனா சொல்லிட்டேன். இங்க பாரு உன் கன்சென்ட் இருந்து உன் சம்மதம் இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு கேசட் நாதஸ்வரமும், ஒரு பவுன் தாலியும் இருந்தா போதும். அந்த மின் அலைப்பாயுதே இல்ல. அலைப்பாயுதே இல்ல. மின்னலை படத்துல வந்து வர மாரி நான் அப்படியே கல்யாணம் பண்ணிருவேன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு செம்ம ஃப்ரீக் அவுட் ஆயிட்டா. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நான் நெறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஆ, ஆ, வேற என்ன இருக்கு? இன்னொன்னு சொல்லிக்கிறேன். பொண்ணுங்களுக்கு ஹராஸ் ஆகுறது வந்து பிடிக்காதுன்னு சொல்றதே ஒரு பொய். ஆ, எப்பயுமே ஒரு பொண்ணுக்கு அவ ஹராஸ் ஆவறாங்கிறத விட யார் அந்த ஹராஸ்மெண்ட்ட பண்றாங்கிறதுல தான் ரொம்ப க கண்டிப்பா குறிப்பா கண்ணியமா கவனிப்பாங்க. இப்போ வேற ஒரு பையன் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து க்ளோஸா பேச ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவங்க பேச வரமாட்டாங்க. வேற ஒருத்தர் பேசும்போதெல்லாம் இது பண்ணுவாங்க. கை போடுவாங்க, கால் போடுவாங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அது இதும்பாங்க. ஆனா உனக்கு அது அவங்க பிரெஸ்ட்லலாம் கை போடுவாங்க. இப்படியே உரசி அது ரொம்ப அது நமக்கு தெரியுங்க. ஆம்பள மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தெரியும். ஆனா அவங்கலாம் பண்ணும்போது, இட்ஸ் சோ நைஸ் அதெல்லாம் இது. இல்லன்னா அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீலாம் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்க. நீ வந்து பிற்போக்கா இருக்க அப்டின்னுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது. அது நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனா, எனக்கு வந்து ஒரு தியரியே இருக்கு. அதாவது அப்புறம் நெறைய பொண்ணுங்க ஷாலே போட பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு அழகு இருக்கு. அத அவங்க காமிச்சுக்கிறதுக்காக ஷால் போடாம வராங்க காலேஜுக்குலாம். ஏன் ப்ரோ அம்மனமா வந்துரலாம்ல. ஏன் மத்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வராங்கன்னு கேட்கறதுக்கு, வீக் பீப்பிள்லாம் அவங்கள பார்த்துற கூடாதுன்னு நெனைக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் ரொம்ப நம்புவேன் இந்த உமன. அதாவது லைக் ஒரு ஹானஸ்டி இருக்கு, ஒரு டிகிரி. அதாவது நான் ஏதோ என்னமோ நினைப்பேங்க. உமன் தான் தெய்வம். உமன் தான் ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேங்க. நான் இப்போலாம் அதெல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சு போனதுதான் மிச்சம். என்ன பண்றது? என்ன பண்றது? நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவளால எனக்காச்சு பல பேட் டே. நான் நான் வந்து 100% நோ கே. என்னடா ராப் சாங் பாட ட்ரை பண்ணி ஏதோ லூசு புதுவா உளறிட்டு இருக்கேன். முருகா! எனக்கு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு நானே போயிருவேன். ஆ, இந்த லவ்வு, லைஃப் இதெல்லாம் பார்க்கும்போது நான் எப்பயுமே ஒண்ணு சொல்றேன். கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொண்ண இம்ப்ரெஸ் பண்ண தயவு செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க. காசு ஏன்னா, பொண்ணுங்களுக்கு பை நேச்சர் நீ காசு சம்பாதிக்கிறது அதிக காசு இருக்கிறவனோட போறானேன்னு அவன் நீங்க கோவப்படலாம். பட் ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல எல்லாமே காசால தான் வாங்கப்படுது. காசு எது வந்து காசா வச்சு வாங்க முடியாதோ, அந்த பொருள் கூட உங்களுக்கு காசு இருந்தா கிடைக்குது. அப்படி ஒரு உலகத்துல நீங்க வந்து காசு இல்ல, எனக்கு எதுவும் இல்ல. ஆனா லவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஆம்பளைங்களா? இது பேசிக்கலி வந்து உமன் சீட் பண்றாங்க, உமன் பொய் சொல்றாங்க, உமன் ஹராஸ் பண்றாங்க, உமன் வந்து ஆ இது குள்ளமா இருக்கிறவங்கலாம் மோசம்னு நினைக்கிறாங்க. உங்க சொல்றேங்க. குள்ளமா இருக்கிற பசங்களுக்கு தான் காதலோட கொடூரமான பார்வை தெரியும். நான் கொஞ்சம் குள்ளமான ஆளு. நான் வளர ட்ரை பண்ணிருக்கேன். கண்டிப்பா 3 இன்ச் வளர்ந்துருவேன் ஏதாவது பண்ணி. பட் நான் சொல்லிக்கிறேன். அது ரொம்ப கொடூரமா இருக்கும் காதல். குண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட காதல் கொடூரமா இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பு அமையாது. ஆனா, அப்போ கூட அவங்களுக்கு கம்பேனியன்ஷிப்ன்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். இந்த குள்ளமா இருக்கானுங்க பாருங்க. அந்த பசங்க குள்ளமா ஒல்லியா இருக்கானுங்களே! அவங்கலாம் பாவங்க. ரொம்ப பாவம். அவங்கலாம் காண்டம விட மோசமா ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணிருவானுங்க. ஒருத்தன்லாம் கக்கோல்டே ஆயிட்டான் என் கிளாஸ்ல. அது இன்னொரு ஒசரமான பையனோட இருந்து அந்த ஒசரமான பையன் என் கிரஷோட இருந்து என் கிரஷுக்கு பல பேரை ப்ரப்போஸ் பண்ணிருக்கானுங்க. அது கூட தெரியல. கேர்ல்ஸே வந்து மேட் ஹண்டிங்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நெறைய பேருக்கு தெரியாது. காலேஜ்ல இருக்கீங்கன்னா, எல்லா கேர்ல்ஸும் மேட் ஹண்டிங் பண்ணுவாங்க. மேட் ஹண்டிங் பண்ணும்போது, அவங்க வந்து ஒரு ஃபிட் டெஸ்ட் வைப்பாங்க.
அந்த ஷிட் டெஸ்ட்லாம் நீங்க அடிக்கடி பாஸ் ஆக ட்ரை பண்ணுங்க. அதுவும் நீங்க ரொம்ப பொறுமையாவே ஹேண்டில் பண்ணணும். பட் அட் சேம் டைம் யூ மஸ்ட் நாட் கிவ் அப் யுவர் கிரவுண்ட் ஆல்சோ. அவசரமா இருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும் இந்த விஷயத்துல. அவசரமா இன்னும் நெறைய இருக்கு. நெறைய விஷயம் இருக்கு உலகத்துல. ரீசென்ட்டா இன்னும் சில நாட்கள்ல ஒரு ஹேக்கத்தான் வருது. அது ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது ஜெயிச்சேன்னா மேபி எனக்கு எனக்கு என் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஏறும். அப்போ இந்த மாரி லூஸ் குதிரை பொலம்பாமே, இந்த பொலம்பலோட சேர்த்து இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா நெறைய விஷயம் சொல்லுவேன்னு நெனைக்கிறேன். ஸோ யா ஐ விஷ் யூ கைஸ் விஷ் மீ லக் ஆன் தட். எனக்கு ஆக்சுவலி வெயிட் ரொம்ப கம்மிங்க. நான் 48 இருந்தேன். இப்போ நான் வந்து 54 வந்து 55 வந்து மறுபடியும் 53க்கு வந்துட்டேன். நான் தூங்கலன்னா வெயிட்டே போட மாட்டேங்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உட்கார்ந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஃபுல் வார் கிரைம். இது என் பாடிக்கு அகைன்ஸ்டா. கரெக்ட்டா 12 மணி ஆயிடுச்சு. ஆ, பேசாம இந்த ரூம்ல எல்லா யூடியூப் வீடியோவும் போடலாமா? எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா, இதான் கரெக்ட்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். வேற என்ன இருக்கு? நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஆக்சுவலி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். எல்லா நாளும் நம்ம இப்படி மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.